ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சண்டே விலாக். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் நாங்கள் விலாக் எடுத்திருந்தோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு மொய் வச்சுட்டு பாப்பாவை பார்த்து மொயெல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிடு பாப்பா, ஆரோக்கியமாக இருப்பாப்பான்னு சொல்லி அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் சாப்பிட போகல பாப்பா 2 கையில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு சாப்பிட்டுருந்துச்சு. அடுத்தது ஈவினிங் தான் நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிர் அடிக்குதுன்னு ஸ்வெட்டரை எடுத்து போட்டு நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி தான். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வந்ததும் நம்மளை கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்னு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் ப்ரௌன் கலர் ரிஷாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிடி புதினா இலையும் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அட்டன் பண்ணிவிட்டு ரிலேஷன் ஃபங்க்ஷன் தான். இது நல்லா மிக்ஸ் ஆனது. சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த சிக்கனையும் போட்டோம். நான் சிக்கனாக இருந்தாலும் ரைஸாக இருந்தாலும் எதுவுமே குடிக்கிற தண்ணியில் தான் நான் எப்போவுமே வாஷ் பண்ணுவேன். போர் தண்ணியில் நான் வாஷ் பண்ணவே மாட்டேன். அப்புறம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரியாணி தூள், சிக்கன் தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த டம்ளரில் தான் நான் பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன். பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காக 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டேன். என்னால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, நான் தனியாக தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஹாஃப் லெமனையும் நான் புழிஞ்சுட்டு எடுத்துட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணதை எடுக்க முடியலை, அவசரமாக செஞ்சனால. அடுத்தது பிரியாணி அரிசி நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு வடிச்சுக்கோங்க, தண்ணி ஃபுல்லாக வடிச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் எடுத்திருந்தேன். அதே டம்ளரில் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஆனால் வடிச்சிடணும், உதிரியாக வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். குக்கரில் பிரியாணி பாஸ்மதி அரிசி வைக்கும்போது நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி வைங்க, அப்போ தான் நல்லா வரும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அடுத்தது ஒரு 2 விசில் விட்டு இறக்குனா பிரியாணி ரெடி. சூப்பராக இருந்துச்சு, நல்லா மணக்க பிரியாணி. குக்கரில் வைக்கும்போது எப்போவுமே தண்ணி கம்மியாக வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வரும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா வராது. சரி. நல்லா சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க. தட்டில் எடுத்து போட்டுட்டேன். நம்ம மசாலா தடவி வேக வைக்கும்போது 10 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சிக்கன் இதாகாமல் வரும். அரிசியும் நல்லா பளபளன்னு வரும். அடுத்து டேஸ்டிங் பார்த்துலாம். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்கள், அப்போ தான் எந்த ரிவ்யூவும் பார்க்க முடியும். பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.